கள்ள சாராயத்தை வைத்து அரசியல் செய்யும் மோசமான நிலையை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துள்ளார் என புதுச்சேரியில் தமிழக மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து உடல் நலம் பாதிக்கப்பட்ட 19 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை தமிழ்நாடு மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கள்ளச்சாராயம் என வரும்போது புதுச்சேரி பக்கம் திருப்பிவிடப்படுகிறதா என்ற கேள்விக்கு புதுச்சேரியை குற்றம் சாட்டி யாரும் கூறவில்லை, புதுவையும் தமிழகத்தின் அங்கும் தான் என்று பதில் அளித்தார். கள்ள சாராய விவகாரத்தில் தமிழக முதல்வர் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். எடப்பாடியார் போன இடத்தில் பதற்றத்தை ஏற்படும் வகையில் பேசியுள்ளார். எரியும் நெருப்பில் குளிர்காய்வது போல் பேசுவதாக குற்றம் சாட்டிய மா. சுப்பிரமணியன் கள்ள சாராயம் விவகாரத்தில் அரசியல் செய்யும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மோசமான நிலையை கையில் எடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.